எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் ரீசார்ஜ் செய்யக்கூடிய 12 வோல்ட் DC பேட்டரியை சார்ஜ் செய்ய சோலார் பேனலை எவ்வாறு நிறுவுவது மற்றும் சார்ஜ் செய்யும் நேரத்தை கண்டறிவது எப்படி என தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் ரீசார்ஜபிள் பேட்டரியை சார்ஜ் கண்ட்ரோலருடன் இணைக்க, சார்ஜ் கண்ட்ரோலுடன் சோலார் பேனலை இணைக்க, சார்ஜ் நேரத்தை கண்டறிய முடியும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். ப்ராப்களுடன் கூடிய டிஜிட்டல் மல்டிமீட்டர், பயிற்சியாளர்களுக்கான கருவி தொகுப்பு, கிரிம்பிங் கருவி, சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வகை PWM, சிஸ்டம் வோல்டேஜ் 12 முதல் 24 வோல்ட், அதிகபட்ச வெளியீடு மின்னோட்டம் 50 ஆம்ஸ், பேட்டரி 12 வோல்ட், 10 AH முறையன், இணைக்கும் கம்பிகள், DC சர்க்கியூட் பிரேக்கர், ஒற்றை துருவம், 12 முதல் 250 வோல்ட்ஸ் DC, 6 ஆம்ஸ், லக் டெர்மினல்கள். ரீசார்ஜபிள் பேட்டரியை சார்ஜ் கண்ட்ரோலருடன் இணைத்தால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். பேட்டரிகள் மற்றும் சோலார் பேனல்கள் போன்ற DC சர்க்கியூட்களுடன் பணிபுரியும் போது சரியான துருவ முனைப்பை பராமரிப்பது மிகவும் முக்கியமானது. தவறான துருவ முனைப்பு ஷார்ட் சர்க்கியூட்கள் அல்லது தலைகீழ் மின்னோட்டம் ஓட்டத்திற்கு வழிவகுக்கும். இது பேட்டரி, சார்ஜ் கண்ட்ரோலர் அல்லது பிற இணைக்கப்பட்ட சாதனங்களை சேதப்படுத்தும். சார்ஜ் செய்யப்பட்ட வேண்டிய ரீசார்ஜபிள் பேட்டரியை எடுத்து அதில் அச்சிடப்பட்டுள்ள விவரங்களை கவனிக்கவும். பேட்டரியின் நேர்மறை மற்றும் எதிர்மறை முனைகளை டெர்மினல்களுக்கு அருகில் அச்சிடப்பட்ட அடையாளங்களுடன் அடையாளம் காணவும். DC மின்னழுத்தத்தை அளவிட மல்டிமீட்டரை அமைக்கவும். மல்டிமீட்டர் சிவப்பு ப்ராப்பை பேட்டரியின் நேர்மறை முனையிலும் கருப்பு ப்ராப்பை பேட்டரியின் எதிர்மறை முனையிலும் வைக்கவும். அளவிடப்பட்ட பேட்டரி மின்னழுத்தத்தை கவனிங்கள். பேட்டரி, சார்ஜ் கண்ட்ரோலர் மற்றும் சர்க்கியூட் பிரேக்குடன் இணைக்க தேவையான 2 நீல மின் கம்பிகளை அளந்து வெட்டுங்கள். காட்டப்பட்டுள்ளபடி 12 மிமி இரு முனைகளிலும் உள்ள இன்சுலேஷன் ஸ்லீவை அகற்றி கேபிள் லக் டெர்மினல்களில் கடத்தியே சொருகவும். கேபிளின் இரு முனைகளிலும் கிரிம்பிங் கருவியை பயன்படுத்தி லக்ஸை கிரிம்பிங் செய்து அகற்றி பேட்டரி டெர்மினல்களுடன் இணைக்கவும். காட்டப்பட்டுள்ளபடி பேட்டரி பாசிட்டிவ் டெர்மினல்களுடன் DC சர்க்கியூட் பிரேக்கரை தொடரில் இணைக்கவும். பேட்டரியின் பாசிட்டிவ் டெர்மினலை சார்ஜ் கண்ட்ரோலரின் பாசிட்டிவ் பேட்டரி டெர்மினல்களுடன் DC சர்க்கியூட் பிரேக்கர் மூலம் தொடரில் இணைக்கவும். பேட்டரியின் எதிர்மறை டெர்மினல்களை சார்ஜ் கண்ட்ரோலரின் எதிர்மறை பேட்டரி முனையத்துடன் இணைக்கவும். ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி போதுமான இறுக்கத்தை வைத்திருங்கள். சார்ஜ் கண்ட்ரோலருடன் சோலார் பேனலை இணைத்தால் சோலார் பேனல் மற்றும் சார்ஜ் கண்ட்ரோலர் இரண்டிலும் உள்ள டெர்மினல்களை அடையாளம் காணவும். சோலார் பேனலில் பொதுவாக 2 கம்பிகள் வெளிவருகின்றன. ஒன்று நேர்மறை பிளஸ் மற்றும் ஒரு எதிர்மறை மைனஸ். சார்ஜ் கண்ட்ரோலரின் சோலார் பேனல் இணைப்புக்காக லேபிளிடப்பட்ட டெர்மினல்களும் உள்ளன. பெரும்பாலும் நேர்மறை மற்றும் எதிர்மறை அறிகுறிகளுடன் சோலார் அல்லது PV என குறிக்கப்படும். கடத்தும் கம்பியை வெளிப்படுத்த சோலார் பேனல் மற்றும் கண்ட்ரோலருடன் இணைக்கப்பட்டுள்ள கம்பிகளின் இரு முனைகளிலும் இருந்து இன்சுலேஷன் வெட்டி அகற்றவும். சோலார் பேனலில் இருந்து சார்ஜ் கண்ட்ரோலரில் உள்ள பாசிட்டிவ் டெர்மினல்களுக்கு நேர்மறை பிளஸ் கம்பியை இணைக்கவும். அதேபோல் சோலார் பேனலில் இருந்து எதிர்மறை மைனஸ் கம்பியை சார்ஜ் கண்ட்ரோலரில் உள்ள எதிர்மறை முனையத்துடன் இணைக்கவும். காலப்போக்கில் அவை தளர்வாவதை தடுக்க இணைப்புகள் பாதுகாப்பாகவும் இறுக்கமாகவும் இருப்பதை உறுதி செய்யவும். சில சார்ஜ் கண்ட்ரோலர்கள் ஸ்க்ரூ டெர்மினல்கள் அல்லது மற்ற கண்ட்ரோல்களை கொண்டுள்ளன. சார்ஜிங் நேரத்தை கண்டறிதல். சோலார் பேனல் மற்றும் ரீசார்ஜபிள் பேட்டரி ஆகியவை சார்ஜ் கண்ட்ரோலருடன் இணைக்கப்பட்டதும் கண்ட்ரோலர் டிஸ்பிளே மூலம் பேட்டரி சார்ஜ் செய்ய தொடங்கும் போது உங்களுக்கு தெரிவிக்கப்படும். டிஸ்பிளே இணைப்பை உறுதிப்படுத்துகிறது என்பதை உறுதிப்படுத்தவுடன் அட்டவணையில் ஒவ்வொரு 5 நிமிடங்களிலும் பேட்டரி மின்னழுத்தத்தையும் நேரத்தையும் குறிப்பிடவும்.
பேட்டரி சார்ஜிங் நேரத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்று விவாதிப்போம். சார்ஜிங் மின்னோட்டத்தை பெற சோலார் பேனலில் அதிகபட்ச சக்தி வெளியீட்டை பேட்டரி மின்னழுத்தத்தால் வகுக்கவும். எடுத்துக்காட்டாக, உங்களிடம் 12 வோல்ட் 100 வாட் சோலார் பேனல் மற்றும் 12 வோல்ட் பேட்டரி இருந்தால் சார்ஜிங் மின்னோட்டம் தோராயமாக 100 வாட் 12 வோல்ட்டால் வகுத்தால் 8.33 ஆம்பியர் ஆகும். சார்ஜிங் நேரத்தை மதிப்பிடுவதற்கு பேட்டரி திறனை சார்ஜிங் மின்னோட்டத்தால் பிரிக்கவும். எடுத்துக்காட்டாக, உங்களிடம் 100 ஆம்பியர் மணி நேரம் பேட்டரி மற்றும் 8.33 ஆம்பியர் சார்ஜிங் மின்னோட்டம் இருந்தால் சார்ஜிங் நேரம் தோராயமாக 100 ஆம்பியர் மணி நேரம் 8.33 ஆம்பியர் ஆல் வகுத்தால் 12 மணி நேரம் ஆகும். இந்த 12 மணி நேரம் தோராயமாக மதிப்பு இது சோலார் பேனலில் விழும் சூரிய ஒளி மற்றும் பேட்டரியின் செயல்திறனை பொறுத்து மாறுபடலாம் அல்லது சார்ந்தது. சோலார் பேனலுடன் இணைக்கப்பட்ட பேட்டரியின் சார்ஜிங் நேரத்தை கணக்கிடுவது பேட்டரி திறன், சோலார் பேனல் வெளியீடு, சூரிய ஒளி நிலைகள், செயல்திறன் இழப்புகள் மற்றும் சார்ஜிங் பண்புகள் உள்ளிட்ட பல காரணிகளை உள்ளடங்கியது. இந்த வீடியோவில் நாம் சார்ஜ் கண்ட்ரோலருடன் ரீசார்ஜபிள் பேட்டரியை இணைத்தோம். சார்ஜ் கண்ட்ரோலருடன் சோலார் பேனலை இணைத்தோம். சார்ஜிங் நேரத்தை கண்டுபிடித்தோம். இது இந்த பயிற்சியை முடிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி.